Hello everyone, welcome to K Square. So I hope நீங்க இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண 2 வீடியோவே வாட்ச் பண்ணிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் வாட்ச் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் வாட்ச் தட் வீடியோ பிகாஸ் அதில் நான் பேசிக்ஸான கான்செப்ட்ஸ் லைக் ஹோம் பேஜ், அதுக்கப்புறம் பேசிக்கான ரிவிட் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ், பின் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ இன்டர்ஃபேஸ் ஆஃப் ரிப்பீட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூ பண்ணிங்க விச் இஸ் எபிசோட் நம்பர் 3 கண்டினியூ பண்ணிங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டம் விச் இஸ் லெவல்ஸ் அண்ட் கிரிட் அண்ட் ஆல்சோ பார்த்திங்க அப்படின்னா செலக்ஷன்ஸ் இன் ரிவிட். ஓகேங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செலக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் லெவல்ஸில் டேட்டம் பேனலில் பார்த்தீங்க அப்படின்னா லெவல்ஸ் அண்ட் தென் கிரிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டு லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ ஃபைலுக்கு நியூ, அதுக்கப்புறம் ப்ரௌசரில் போயிட்டு டிஃபால்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன், அகெயின் ப்ராஜெக்ட், ஓப்பன். ஓகே. ஸோ இப்போ நம்ம எதுவும் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி யூனிட் செட் பண்ணிடலாம். யூஎன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா யூனிட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காமன், எலக்ட்ரிக்கல், எனர்ஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அதுக்கப்புறம் பைப்பிங், இதோட தனித்தனி யூனிட்ஸ் எல்லாமே இங்கே மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ காமனான யூனிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும். இப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் யூனிட் வேணுமோ நீங்கள் அதில் செட் பண்ணிட்டு இதில் வந்து நீங்கள் 1 or 2 அப்படின்ற மாதிரி டெசிமல்ஸ் வச்சுக்கலாம். பட் நமக்கு 0 இப்போதைக்கு ஓகே. ஸோ ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் 0ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது வந்து இன்ச்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து யூனிட் வந்து இன்ச்சஸில் வேணுமா சிம்பிளில் வேணுமா, பட் எனக்கு இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை. ஸோ நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கே ஃபீட், அதே மாதிரி நீங்கள் லென்த்தும் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த இதில் நம்ம ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் தானே கொடுத்துருந்தோம். ஸோ அதனால இங்கே ஃபீட் அண்ட் ஃப்ராக்ஷனல் இன்ச்சஸ் அண்ட் ஆல்சோ இது பார்த்தீங்க அப்படின்னா இம்பீரியல் டெம்ப்ளேட். ஸோ இம்பீரியல் டெம்ப்ளேட் எப்போவுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே ஃப்ராக்ஷனல் இதில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அப்படின்னு செட் பண்ணிவிட்டு ஓகே. அதே மாதிரி நீங்கள் எந்த டிசிப்ளினில் ஒர்க் பண்ணுறீங்க, ஸ்ட்ரக்சரல் ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு யூனிட்ஸ் இருக்கும், அதோட ஃபார்மேட்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து எனர்ஜி ரிலேட்டட் ஆர் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட், ஹெச்விஏசி பைப்பிங் இதெல்லாம் ஒர்க் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி நமக்கு யூனிட்ஸ் இருக்கும். சரிங்களா? பட் காமனாக இருக்கிறத இப்போதைக்கு செட் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் ஆல்சோ நீங்கள் இது யூனிட் முடிஞ்சிருச்சிங்களா? ஸோ அடுத்தது வந்தோடனே இந்த வியூ. ஸோ இதில் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைன்னு ஷேடடில் வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ட்ரா பேனலில் இருந்து நான் ஒரு வால் வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா? ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம், எப்படி வால் டிசைன் பண்ணுறது, எப்படி இந்த டெம்பரவரி பேனல்ஸில் ஒர்க் பண்ணுறது எல்லாமே. ஸோ இப்போது ஒரு வால் நான் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் வால் ஒன்று வரைஞ்சிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டோர் பிளேஸ் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு டோர் இருக்கா? சரி, இப்போதைக்கு இது இருக்கட்டும். இங்கே ஒரு டோரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து காம்போனன்ட்ஸில் போயிட்டு இந்த இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து செலெக்ஷன். ஸோ நார்மலாக ஒரு ஐட்டமை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலரில் செலக்ட் ஆகும் உங்களுக்கு. விட்டு இப்படி செலக்ட் பண்ணும்போது இப்படி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நார்மல் செலெக்ஷன் இது எல்லாத்துக்குமே காமனாக தெரியும். ஓகேங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மல்டிபிள் இது செலக்ட் பண்ணோம் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ளஸ் சிம்பிள் தெரியுதுங்களா? லைட்டாக அந்த ஆரோ மார்க்கு மேலே. ஸோ இப்போ கண்ட்ரோல் பிடிச்சிட்டு உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு செலக்ட் பண்ணி மல்டிபிள் ஐட்டம்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நேற்று நம்ம அந்த செலெக்ஷன் பேனலில் ஃபில்டர்ஸ் பார்த்தோமா, டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட் எவ்வளோ செலக்ட் ஆகிருக்கு அப்படின்றது இங்கேயும் ஷோ ஆகும். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல இருக்க ஃபில்டர்ஸ்லேருந்து நீங்கள் என்னென்ன செலக்ட் பண்ணியிருக்கீங்க, டோர்ஸு
அண்ட் தென் வால் அது செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது இந்த இடத்துல ஷோ ஆகும். டோட்டல் ஐட்டம்ஸ் இங்கே வந்து நமக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? இப்போ அவுட்டரில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து அன்செலக்ட் ஆகிடும். ஓகேவா? இப்போ செலக்ட் மல்டிபிள் இதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த இதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 5 ஐட்டம்ஸ். இப்போ வந்து எனக்கு இந்த டோர் மட்டும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஷிஃப்ட் பிடிச்சிங்க. இந்த இடத்துல மைனஸ் சிம்பிள் வருதா? ஓகே, அதே திரும்ப கண்ட்ரோல் பிடிச்சி திருப்பி செலக்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் பிடிச்சிங்க அப்படின்னா அது அன்செலக்ட் ஆகிடும். அதே மாதிரி ஷிஃப்ட் பிடிச்சி எது எது வேணாமோ செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கண்ட்ரோல் பிடிச்சிட்டு மற்ற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் பிடிச்சிங்க அப்படின்னா மைனஸ் சிம்பிள் வரும், அதை நீங்கள் வந்து அன்செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு டைப் ஆஃப் செலெக்ஷன் இதில் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டேப் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறது. உங்கள் கர்சரை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல வச்சுக்கோங்க. டேப் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலரில் ஹைலைட் ஆகுதா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வால் மட்டும் செலக்ட் ஆகும். இதுவுமே மோஸ்ட்லி இந்த வால் ஏரியாக்கெலாம் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு ஃப்ளோர் போட்டுக்கிறேன். ஸோ ஃப்ளோர் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். பட் இந்த இடத்துல வச்சிங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். ப்ளஸ் இந்த இப்போ எட்ஜஸில் தான் நமக்கு செலக்ட், ஹிடனில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எட்ஜஸில் தான் செலக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போது இதை எடிட்டில் போய்க்கிறேன். இப்போது இந்த இதில் பாருங்கள், ஒன்றா செலக்ட் பண்ணலாம். ஆர் கண்ட்ரோல் பிடிச்சி ஒன்றா இப்படி நம்ம செலக்ட் பண்ணலாம். கரெக்டாக? இதையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டேப் கொடுத்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி வர்றது அப்படின்னா, இதை டபுள் டைம் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா எடிட்டிங் ஆப்ஷன் வரும். இல்லை பண்ண முடியல அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் பவுண்டரி நீங்கள் மேலே காட்டும். நீ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிங்க் கலரில் உங்களுக்கு ஷோ ஆகும். கர்சரை இப்படி வச்சுட்டு டேப் கிளிக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் எடிட் பண்ணுமா எடிட், டெலீட் பண்ணுமா டெலீட் எல்லாம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த ஃப்ளோரை எப்படி எடிட் இதில் பண்ணுறது அப்படின்னு. இது வந்து காமன் ஃப்ளோரோட எடிட், வாலோட எடிட்லலாம் நம்மளால் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போ இதை கிளிக் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் இன்ஸ்டன்ட் இன் அ விசிபிள் வியூ. இப்போ விசிபிள் வியூவில் இருக்கிறது எல்லாமே எனக்கு செலக்ட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை எப்படி சொல்கிறேன், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்கும், இன்னும் விசிபிள் வியூ. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாலோட செலக்ட் காமன் ப்ராப்பர்ட்டிஸஸ் இருக்கும். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னென்னு பார்த்துருந்தோம். பேசிக் வாலு, ஜெனரிக் 8 inches அந்த வாலு, அதோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அதே டைப் தான். இப்போ தனியாக செலக்ட் பண்ணி காட்டுறப்பாங்க. இதுவும் ஜெனரிக் வால் 8 தான், இது ஜெனரிக் வால் 8 தான். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வேற ஒரு வால் போட்டுக்கிறேன். இந்த 12 inch வால்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் இன்ஸ்டன்ட் இன் விசிபிள் வியூ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வால் தான், பட் அது செலக்ட் ஆகலை. பிகாஸ் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வேறு, இதோட ப்ராப்பர்ட்டி வேறு. இது 8 inch வால், இது 12 inch வால், நமக்கு செலக்ட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் இன்ஸ்டன்ஸ் இன் விசிபிள் வியூ. இந்த வியூவில் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே. இப்போ சப்போஸ் நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளூ கலரில் வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் கோ டு ஃபைல், அதில் ஆப்ஷன்ஸில் போனீங்க அப்படின்னா கலர்ஸ்ன்னு இருக்கும். இந்த செலெக்ஷனில் வேறு எதனா கலர் உங்களுக்கு வேணும், இப்போ க்ரீன் கலர் வேணும் அப்படின்னா ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு க்ரீன் கலர் ஹைலைட் ஆகும். நமக்கு வந்து ப்ளூ கலர் தான் பெஸ்ட்டு. காமனாக அதை யூஸ் பண்ணாலும் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். கலர்ஸ் ப்ளூ கலர். ஸோ இந்த மாதிரி ப்ளூ கலரில் நமக்கு வந்து ஹைலைட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா டேப் பார்த்தாச்சு. இது அடுத்தது வந்து இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் இன்ஸ்டன்ஸில் வியூ அது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலர் வந்து வியூ ஆகும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் இன்ஸ்டன்ஸ் இன் என்டையர் ப்ராஜெக்டில் கொடுத்தாலும் உங்களால் 3D வியூவில் போய் பார்த்தீங்கன்னா
நான் வந்து டைல் வியூவில் வச்சுக்கிறேன். ஸோ டைல் வியூ எப்படி வைக்கிறது அப்படின்னா WT. ஸோ டைல் வியூ அப்படின்னா 2 வியூ WT. ஓகேங்களா? இப்போ இதை வச்சுக்கலாம். நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஷிஃப்ட் பிடிச்சி நான் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் இன்ஸ்டன்ஸ் இன் என்டையர் ப்ராஜெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இதுவும் செலக்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ நீங்கள் நார்மலாக ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் இன்ஸ்டன்ட் இன் விசிபிள் வியூவில் கொடுத்தாலும் உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட்டோகேடில் பார்த்துருப்போம்ல லெஃப்ட் ட்ராக் ரைட் ட்ராக். ஸோ அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து லெஃப்ட்லேருந்து ட்ராக் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கவர் ஆகும். பார்த்துருக்கீங்களா? இப்போ ஃபுல்லாக கவர் ஆனால் தான் அது வந்து நமக்கு செலக்ட் ஆகும். ஸோ லெஃப்ட்லேருந்து ரைட் ட்ராக் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ நான் இந்த டைல் வியூவிலேருந்து நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். TW கொடுத்தீங்கன்னா டைல் வியூவில் வந்து போயிடும். WT இஸ் ஃபார் டைல் வியூ. WT கொடுத்தீங்கன்னா டைல் வியூ. TW கொடுத்தீங்கன்னா நார்மல் வியூக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் ட்ராக் பண்ணுங்கள். எது எது இந்த ஸ்கொயர் பாக்ஸ்குள்ளே ஃபுல்லாக கவர் ஆகுதோ அதான் வந்து இதில் செலக்ட் ஆகும். சரிங்களா? அதுவே நீங்கள் வந்து ரைட் டு லெஃப்ட் போனீங்க அப்படின்னா ஜஸ்ட் இப்படி டச் பண்ணாலே போதும். இப்படி டச் பண்ணிகிட்டே போனாலே போதும். ஓகேங்களா? இப்போ டச் பண்ணிடுறேன் பாருங்கள். டச் பண்ணுறேன்னா இதுமாரி இதையும் நான் டச் பண்ணுறேன்னா ஸோ டச் பண்ணாலே போதும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செலெக்ஷன்ஸ் இன் Revit. ஓகே. ஓகே. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டேட்டம் இந்த ரிப்பனில் இருக்க டேட்டம் பேனலில் இருக்க கிரிட் அண்ட் தென் லெவல்ஸ். ஸோ ஃபஸ்ட் லெவல் பார்ப்போம், அதுக்கடுத்து கிரிட் பார்ப்போம். ஸோ இப்போ நான் இருக்கிறது வந்து லெவல் 1. இந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா லெவல் 1 சொல்ல போனால் கிரவுண்ட் ஃப்ளோர்னு வச்சுக்கலாம். ஸோ லெவல் 1ல் தான் நான் இப்போ இங்கே இருக்கேன். இப்போது இந்த இடத்துல பாருங்களேன், எனக்கு டேட்டமில் இருக்க பேனலில் இருக்க லெவல் வந்து எனக்கு என்னேபிளில் இல்லை. அப்போனா இந்த வியூவில் நம்மளால் வரைய முடியாது. அதே பாருங்கள் கிரிட் அது என்னேபிளில் இருக்குது. பிகாஸ் நம்மளால் அதில் வரைய முடியும். அதனால தான் நமக்கு என்னேபிளில் இருக்குது. சரிங்களா? அப்போ எப்படி நான் வரைகிறது லெவலை? சிம்பிள் எலிவேஷன். ஓகேங்களா? ஸோ எலிவேஷனில் போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது பாருங்கள் என்னேபிள் ஆயிடுச்சு. ஓகேவா? எனேபிள் ஆயிடுச்சுங்களா? ஸோ இதை ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா LL. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெவலை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ லெவலில் செலக்ட் அதுக்கு முன்னாடி பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நார்த் வியூவில் தான் பண்ண முடியுமா? இல்லை, சவுத் வியூவில் போனாலும் பண்ணலாம், ஈஸ்ட். பட் எலிவேஷனில் நீங்கள் போனால் அதே மாதிரி இந்த சைடு எல்லாமே டபுள் கிளிக் தான். ஓகேங்களா? டபுள் டைம் கிளிக் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ரிமூவ் எல்லா டேப்ஸில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்த் வியூவில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் யூனிட் தான். ஸோ ஃபீட் அண்ட் இன்ச்சஸ்னால தான் உங்களுக்கு 10 feet 0 inches காட்டுது. ஓகேங்களா? இப்போ லெவல் அப்படின்றது என்ன? ஸோ இப்போ ஒரு ஃப்ளோருக்கும் இன்னொரு ஃப்ளோருக்கும் நம்ம வந்து ஹைட் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரா பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அப்படின்றத நம்ம லெவலில் போடணும். ஸோ அப்போ அதுக்காக தான் இந்த லெவல் அப்படின்ற கான்செப்ட் இருக்குது. ஸோ இப்போ நார்த் வியூவில் போயிட்டு லெவல் LLன்னு கொடுக்கலாம். இங்கேயும் செலக்ட் பண்ணலாம். ஆர் LL கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிடும். ஸோ இப்போ லைன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைன் இருக்குது. லைனில் நீங்கள் வரையும்போது இங்கேருந்து டாட் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா இப்போ எனக்கு வந்து ஒரு 10 ஃபீட்டில் வரையணும். இப்படி நீங்கள் ட்ராக் பண்ணிட்டே போகணுன்னு இல்லை, 10 feet அப்படின்னு நீங்கள் கொடுத்தாலே போதும். ஓகேங்களா? கொடுத்துட்டு என்டர். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக அந்த லைன் வருது பாருங்கள், இந்த லைனில் வரும். ஸோ அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு சாரி ஸோ 10 feet வச்சுக்கலாம். இதை ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நேராக ட்ராக் பண்ணி இழுத்து வச்சுக்கோங்க. இந்த லைன் இங்கே வரும். ஓகேங்களா? அடுத்தது எனக்கு வந்து இந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த பக்கம் போயிடுச்சு. அப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதை என்னேபிள் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு, அதை டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது வந்துடும். எனக்கு இந்த சைடு வேண்டாம் அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி திரும்பவும் LL அப்படின்னு கொடுங்க. LL கொடுத்தீங்க அப்படின்னா திரும்பவும் என்னேபிள் ஆகிடும். ஸோ நான் அதனால் இந்த சைடில் வந்து ட்ரா பண்ணேன்.
ஸோ அதே 10 ஃபீட் கரெக்டாக வச்சுட்டு, ஸோ அதே மாதிரி தான் 10 ஃபீட்டு. ஸோ இதை ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா இந்த சைட்லேருந்து உங்களுக்கு ட்ராக் ஆகி வந்துடும். ஒரு ப்ளூ கலர் லைன் தெரியுதுங்களா? அந்த லைனுக்கு நேராக வச்சு ஒரு என்டர் கொடுத்துக்கலாம். சரிங்களா? சீம்ஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து இது மாற்றணும் அப்படின்னா இங்கேயும் நீங்கள் செலக்ட் பண்ணி மாற்றிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் செலக்ட் பண்ணி உங்களால் மாற்றிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 40 ஃபீட் வேணும் அப்படின்னா 40 ஃபீட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 40 ஃபீட் அதை நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்கணும்னா இந்த இடத்துல 20 ஃபீட் அப்படின்னு இருக்குது. திரும்பவும் எனக்கு 10 ஃபீட் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? பட் இதை விட ரொம்ப ஈஸியான மெத்தட் ஒன்று இருக்குது. ஸோ ஒன்று என்ன அப்படின்னா எல்எல் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பிக் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஆஃப்செட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் 10 ஃபீட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்டர். ஸோ இந்த கர்சரை இப்படி வச்சிங்க அப்படின்னா கீழே பாருங்க. நான் செலக்ட் பண்ணும்போது மேலே ஒரு ப்ளூ லைன் தெரியுது. அதே மாதிரி கீழேயும் கொஞ்சம் இந்த இடத்துல ப்ளூ லைன் மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் அப்போ கிளிக் பண்ணாமல் கொஞ்சம் மேலே இந்த ப்ளூ கலர் லைன் வரும்போது கிளிக் பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கிரியேட் ஆகிடும். சரிங்களா? இது ஒரு மெத்தட். இப்போ ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஆர்கிடெக்சரில் இந்த இதை கிளிக் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா செலக்ட் கொடுக்க முடியும். இல்லை ஷார்ட்கட் எல்எல் இன்னொரு மெத்தட் இருக்குது. அதுக்கு பேர் என்னென்னா கிரியேட் சிமிலர். இதை கிளிக் பண்ணிவிட்டு சிஎஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா சிஎஸ் ஓகேங்களா கொடுத்துட்டு அகைன் பிக் லைன் கொடுத்து 10 ஃபீட் அப்படின்னு கொடுங்க. அப்படி கிரியேட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து லெவல். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி லெவல்ஸும் எடிட்டும் பண்ணிக்க முடியும். ஓகேவா? சரி, இப்போ இந்த 2 லைன் மட்டும் எனக்கு ப்ளூ கலரில் இருக்குது. மற்ற எதுவுமே எனக்கு மற்ற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பிளாக். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல எனக்கு அப்டேட் ஆகவே இல்லை. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வியூஸ்ன்னு இருக்கா, அங்கே போயிட்டு பிளான் வியூவை கிளிக் பண்ணுங்க. அதில் ஃப்ளோர் பிளான் இருக்குது. ஏன்னா இங்கே ஃப்ளோர் பிளானில் எனக்கு வேணும். ஸோ ஃப்ளோர் பிளான் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண எல்லா பிளான் வியூவுமே இந்த இடத்துல வந்துடும். இதில் எல்லாத்தையும் இப்போ செலக்ட் பண்ணணும். ஒன்று கண்ட்ரோல் பிடிச்சி ஒன்றா நம்மளால செலக்ட் பண்ண முடியும். இல்லையா? ஃபஸ்ட்டில் வச்சுட்டு 8 கிட்ட வந்துட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். திரும்ப சொல்கிறேன், 3 கிட்ட இருக்குது. ஸோ கீழே வந்துட்டு ஷிஃப்ட் 8 கிட்ட வச்சு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு என்டர். ஸோ எல்லாமே செலக்ட் ஆயிரும். டு நாட் டூப்ளிகேட் அதை கொடுத்துக்கோங்க. இதை எனேபிள் இருக்கான்னு கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடு உங்களுக்கு அந்த ஃப்ளோர் பிளான் வந்து எனேபிள் ஆகிடும். ஓகேங்களா? அதே மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலரில் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். இப்போ எனக்கு சீலிங் பிளான்லேயும் வேணும் அப்படின்னா திரும்பவும் பிளான் வியூ போங்க. திரும்பவும் பிளான் வியூ போயிட்டு ரிஃப்ளெக்டட் சீலிங் பிளான் ஓகேங்களா, ஆர்சிபின்னு சொல்லுவாங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கு பாருங்க. ஸோ ஷிஃப்ட் பிடிச்சிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சீலிங் பிளானோட லெவல்ஸும் நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து நார்த் வியூக்கு போய்க்கிறேன். இதில் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இது வந்து லெவல் 1 லெவல் 2 அப்படின்னு தானே இருக்கு. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நேம் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நேம் ஆப்ஷன் வரும். ஸோ நீங்கள் இங்கே கொடுத்துட்டு இங்கேயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் மாற்றிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னு கிளிக் பண்ணோடனே would you like to rename the corresponding view அப்படின்னா என்னன்னா இங்கேயும் உங்களுக்கு மாற்றணுமான்னு கேட்கும். எஸ் கொடுத்தீங்கன்னா தான் இங்கே கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னு மாறும். சரிங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு நிமிஷம் இங்கே வந்துட்டு இங்கே மாற்றதுக்கு பதிலாக இங்கே கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோர். எஸ். ஸோ இப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மேலே இருக்க கொடுத்துட்டே போகலாம். அப்புறம் என்ன செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னு கொடுத்துருங்க. சரிங்களா? எஸ். தேர்ட் ஃப்ளோர் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா?
அதே மாதிரி இதெல்லாம் வந்து நேமிங் கன்வென்ஷன். நீங்க டிசைன் பண்ணும்போது எல்லாத்துக்கும் குடுத்து பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்ப அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பபிள்ஸ். ஸோ இந்த பபிள் மாரி இருக்கு இல்லையா? இப்ப இத கிளிக் பண்ணீங்கன்னா, இப்ப இந்த லாக்க நான் எடுத்து விட்டுர்றேன். இப்போ நான் இது ஒரு நிமிஷம் லாக் எடுக்கிறதுக்கு முன்னாடி, இப்ப நான் இத ட்ராக் பண்ணலாம் இத. இப்ப நான் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா, அந்த லாக் போயிடுச்சு. ம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே மொத்தமா செலக்ட் ஆயிருக்கும். இப்ப நான் இத ட்ராக் பண்றேன் பாருங்க. எல்லாமே சேர்ந்து வரும். ஓகேங்களா? இது எல்லாமே மொத்தமா சேர்ந்து வரும். இப்போ நான் இத கிளிக் பண்ணி இந்த லாக்க மட்டும் எடுத்து விட்டுறேன். சரிங்களா? இப்ப இத கிளிக் பண்றேன். இப்ப என்னால கிளிக் பண்ணிக்கலாம். லாக்க ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ இத ட்ராக் பண்ணுங்க. இது 1 மட்டும் தனியா வரும். சரிங்களா? நமக்கு அது மாரி வேண்டாம். லாக்ல விட்டுருங்க அத. கிளிக் பண்ணிட்டு அன்லாக் பண்ணிக்கோங்க. இப்ப ட்ராக் பண்ணீங்கன்னா தனியா வரும். இந்த இடத்துல வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, லாக் ஆயிக்கும். சரியா? அடுத்தது இத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு நெக் தண்டர் சிம்பல் மாரி வரும். இத கிளிக் பண்ணிட்டு, உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அத ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப இதெல்லாம் அன்லாக் பண்ணிட்டு, இத இன்னும் கொஞ்சம் வேணா நீங்க ட்ராக் பண்ணி நீங்க வச்சுக்க முடியும். அதே மாரி இத இன்னும் கொஞ்சம் இப்படி இழுத்து வச்சுக்கலாம். இந்த மாரிலாம் நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், இதெல்லாம் பண்ண முடியும். இதெல்லாம் எப்ப நீங்க யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு நெறைய உங்ககிட்ட நெறைய அ கா நெறைய லெவல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க ஒண்ணொண்ணுக்கும். அந்த மாரி ஸ்பேஸ் பத்தல. இப்போ ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த இடத்துல ஒரு 3 ஃபீட்டுக்கு வச்சிருக்கேன். இந்த இடத்துல எனக்கு தெர்ல அப்படின்னா, நீங்க இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுதான் வந்து இது. அடுத்தது இந்த சைடும் வேணும் அப்படின்னா, யூ கேன் எனேபிள். ஸோ மோஸ்ட்லி நம்ம ஒரு சைடு வச்சுக்கிறது பெட்டர். ஸோ இந்த மாரி கிளிக் பண்ணிட்டே வந்தீங்கனாலும், என்னென்ன நேம்ஸ் இருக்கோ அதுக்கு ஏத்த மாரி அதுவும் மாறிட்டே இருக்கும்.